மனமாக இருக்கிறீங்க அல்லாஹ்வின் தூதரே என்று சொல்லி தன் அழுகையை கட்டுப்படுத்தி முஸ்லிம்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இலகிய உள்ளம் படைத்தவர், மிகச்சிறந்தவர். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பக்கத்திலே அடக்கம் செய்யும் பாக்கியம், அடக்கப்படும் பாக்கியம் அவருக்கு அல்லாஹ் கொடுத்தான். அந்த அளவுக்கு ஈமானிய உள்ளம் கொண்டவர் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி அவர்கள் என்றால் தன் உயிரையே அர்ப்பணிப்பார். நபி அவர்கள் என்றால் அதற்காக எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார். தன் வாழ்க்கையை நபிக்கு கொடுத்தார், தன் சொத்தையை நபிக்கு கொடுத்தார், தன் வாழ்க்கையில் எல்லா நேரத்தையும் நபிக்கு கொடுத்தார். மக்காவிலே அடிபடுகிற நேரத்தில் நபி அவர்களுக்கு அடிபட்டு விடக்கூடாது என்பதற்காக நபி அவர்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு அடியை வாங்கியவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். நபி அவர்களின் இந்த மையத்தாக இருக்கிற நேரத்தில் முகத்தை பார்த்து எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். அழுதார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார்கள். அழுது விட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த வேதனையையும் கவலையான காட்சியையும் சொல்கிற நேரத்தில் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு உலகத்திலேயே சந்தோஷமான ஒரு நாள் இருந்திருக்கும் என்றால் ஐதான் நபி அவர்கள் மதீனாவை நோக்கி வந்தார்கள். அந்த நாள் தான் எங்களுக்கு சந்தோஷமான நாள். இந்த உலகத்திலேயே நான் பல நாட்களை கண்டிருக்கிறேன், கவலையான பல நாட்களை அனுபவித்திருக்கிறேன். ஆனால் வமா ரஅய்து யௌமன் கான அக்பஹ வலா அஸ்லம மின் யௌமி மாத பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் எந்த தினத்திலே மௌத்தானார்களோ, நபி அவர்கள் எந்த தினத்திலே எங்களை விட்டும் பிரிந்து சென்றார்களோ, அந்த தினம் எங்களுக்கு இருளடைந்த, எங்களுக்கு கவலையான ஒரு நாளாக வரலாற்றில் இருந்தது என்று சொன்னார்கள். நபி அவர்கள் மௌத்தான தினங்கள் வார நேரத்தில் எல்லாம் ரபியுல் அவ்வல் காலங்கள் வந்தால் அந்த நேரங்களில் அந்த நாளை நினைத்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அழுவார்கள். அதே போன்று எந்த பிரயாணம் முடித்து விட்டு வந்தாலும் அபூபக்கர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் போன்றவர்கள் எந்த பயணத்தை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தாலும் மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே உள்ள நபி அவர்களின் கபருக்கு சென்று சலாம் சொல்லிவிட்டு தான் செல்வார்கள். முவத்தாவில் இடம்பெற்றிருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு இரக்கத்தோடு இருந்தவர்கள் சஹாபாக்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அவருடைய பிரிவு இருக்கிறதே மிக கஷ்டமானது. எங்களுடைய வாழ்க்கையிலே 1400 வருடங்கள் பின்னால், 1420 வருடங்கள் பின்னால் இந்த வரலாற்றை நினைவுபடுத்துகிற நேரத்தில் என்னுடைய உங்களுடைய கண்கள் கலங்குகிறது என்றால் அந்த வாழ்க்கையிலே ஒன்றாக இருந்த சஹாபாக்கள் இந்த அளவுக்கு அழுதிருப்பார்கள். ஒரு சஹாபி கூட அழாமல் இருந்திருக்க மாட்டார்கள். அன்னை ஆயிஷா அன்னாகி இருக்கிறாரே, பிற்காலத்தில் வைத்தியங்களை பற்றி அதிகமாக பேசுவார்கள். கேட்கப்பட்டது சொன்னார்கள், எனக்கு வைத்தியத்தை பற்றி அறிவு இல்லை, ஆனால் நான் படித்து எதனால் என்றால் நபி அவர்கள் காய்ச்சலோடு இருக்கிற நேரத்தில் எல்லா இடங்களிலிருந்தும் பல சஹாபாக்கள் ஓடோடி வந்து நபி அவர்களுக்கு இந்த மருந்தை செய்யுங்கள், இப்படி வந்தால் இதை செய்யுங்கள், இப்படி வந்தால் இதை செய்யுங்கள் என்று பல வைத்தியர்கள் வந்து சொன்னார்கள் நபி அவர்களோடு இருக்கின்ற இரக்கத்தினால். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். திங்கட்கிழமை அன்று பிரிந்து அன்னை ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், நபி அவர்களுடைய ஜனாஸா எந்த இடத்திலே அடக்கப்பட வேண்டும் என்ற பேச்சு வந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் தோழர்களே, மா குபில நபியும் இல்லா துபின் ஹைசு யுக்பல். ஒவ்வொரு நபிமாரும் எந்த இடத்திலே மௌத்தாகிறாரோ அதே இடத்திலே தான் அவருடைய கபரு தோண்டப்பட்டு அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று பொதுவான சட்டம். அந்த அடிப்படையிலே ஆயிஷா நாயின் வீடு, அந்த வீட்டிலே தான் நபி அவர்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த இடத்திலே வைத்து கபரு தோண்டப்பட்டு நபி அவர்கள் அந்த வைக்கப்பட்டிருந்த விரிப்பை அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே அகற்றி கபரை தோண்டினார்கள். அதிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்டார்கள். ஆயிஷா நாயி சொல்கிறார்கள், திரை ஓடப்பட்டிருந்தது, ஆண்கள் வந்து அடக்கினார்கள், நாங்கள் உள்ளே இருந்தோம். நபி அவர்கள் நடுநிசி நேரத்திலே, புதன்கிழமை அன்று நடுநிசி நேரத்திலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார்கள். அடக்கம் செய்வதை நான் எப்படி அறிந்து கொண்டேன் என்றால், அந்த ஆயுதங்களால் அதை தோண்டுகிற நேரத்தில் அந்த ஆயுதங்கள் பட்ட சத்தத்தை வைத்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் நபி அவர்கள் மௌத்தா அடக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் என்பதை என்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய உயிரை விட மேலானவர். எங்களுடைய தாயை விட, தந்தையை விட, எங்களின் பெற்றாரை விட, எங்களுடைய சொத்து செல்வங்களை விட, எல்லாத்தையும் விட மேலானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்.
நபி அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, உங்களுக்கு ஒரு சுபசோபனம் உண்டாகட்டும். என்னுடைய இன்னும் ஒரு கூட்டம் வருகிறார்கள், அவர்களுக்கு 2 விடத்தும் சுபசோபனம் உண்டாகட்டும் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அவர்கள் யார்? அவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய மௌத்துக்கு பின்னால் உலகத்தில் என்னை காணாமல் என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத்து, அவர்கள் என்னை காணாமலேயே அவர்கள் என்னை நேசிப்பார்கள். அவர்களுக்கு 2 விடத்தும் சுபசோபனம் உண்டாகட்டும் என்றார்களே. என்னுடைய உள்ளத்திலேயும் உங்களுடைய உள்ளத்திலேயும் இந்த வரலாற்றை கேட்டு கண்ணீர் வருகிறது என்றால் அவரை பற்றிய நேசமாதற்கு காரணம் 2 விடுத்தம் சுபசோபனம் சொன்னார்களே, அந்த 2 செய்திக்கும் உள்ளவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் மாற்றி அருள்வானாக. மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரை இந்த கண்களால் காணும் பாக்கியத்தை ரஹ்மானே எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا